அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். கணவருடைய வயது மனைவியை விட குறைவு. ஓகே, பார்த்தாலே பச்சை புள்ளமா இருக்கீங்களா? ஓகே, அதாவது கணவரை விட அதிக வயதுடைய மனைவி, கணவருக்கு மனைவியோட வயது கம்மி. நீங்கள் கணவருடைய வயது குறைவாக இருப்பதால என்னென்ன மாதிரியான கிண்டல் கேலி உங்களுக்கு உண்டு? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, എനിക്ക് 2 years ഡിഫറൻസ് ഉണ്ട് ഞങ്ങൾ രണ്ട്. என்னோட ஃப்ரெண்ட்ஸோட கேங்லலாம் வந்து எல்லாருமே அவங்க ஏஜ்னால ரொம்ப யங்கா இருப்பாங்க. ஸோ நான் ஈஸியாக வந்து அவங்கள கிண்டல் பண்ணுவேன். என்னடா இப்படி பண்றீங்க அப்படி சொல்லிட்டு அவங்கள கிண்டல் பண்ணுவேன். அவரை விட்டு ஃப்ரெண்ட்ஸ் கேங்கே வாடா போடா எல்லாரையும் கலாய்க்கிறது. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. உங்களுக்கு அவருக்கு எவ்வளவு வயசு வித்தியாசம்? 2 years. நாங்கள் 2 பேரும் எம்எஸ்சி கிளாஸ்மேட்ஸ். நான் எம்ஃபில் கண்டினியூ பண்ணினேன். அவர் வந்து பாம்பேக்கு ஒர்க் பண்ணி போயிட்டாரு. ஆஃப்டர் தட் என்னோட மாமியார் தான் என்னை ஃபர்ஸ்ட் லவ் பண்ணாங்க. மாமியாருக்கு என்ன பிடிச்சு போச்சுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். லவ் பண்ணாங்க அவங்க தான். ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. என்ன மனுஷன் சார், எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் 2 months தான் டிஃபரன்ஸ். 2 months. ஆனா அதுக்கே வந்து கல்யாணம் முடிஞ்ச புதுசுல எனக்கு ஆள்ல வில்லுன்னு கேட்பான் சார். லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? லவ் மேரேஜ் தாங்க சார். என்ன வந்து ப்ரப்போஸ் பண்ணும்போது ஐடி கார்டு கூட போடாம வந்தாங்க சார். அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட் ஐடி கார்டா போட்டு வருவானுங்க. இல்ல சார், நான் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். இல்ல சார், அவன் டிப்ளமோ முடிச்சிட்டு வந்ததுனால அவன் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தா, நான் செகண்ட் இயர்ல இருந்தேன். காலேஜ்லயும் நான் தான் சீனியர்ல இருந்தேன். ஏன் தெரியுங்களா? எப்படி அவர் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறப்ப உங்களுக்கு ப்ரோபோஸ் பண்றப்ப நீங்க ஒத்துக்கிட்டீங்க? இல்ல சார், என்எஸ்எஸ் கேம்ப்ல தான் மீட் பண்ணோம். அவன் வந்துட்டு என்கிட்ட பேசும்போது நான் வந்து டிப்ளமோ படிச்சிருக்கேன், அதனால நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கேன் அப்படிலாம் விட்டு போட்டு என்கிட்ட பேசுவான் சார். நல்லா தான் மேம் பேசணும், அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேம். இவன் பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் விழுந்துருவாங்க, பேசியே கவர் பண்ணுவான் மேம் இவன். உங்களுக்கு முன்னாலே தெரியுமா உங்களோட உங்க மூத்தவங்க? அதனால தான் சார் ஐடி கார்டு போடல. ஏன்னா ஐடி கார்டில் வந்துட்டு டேட் ஆஃப் பர்த் இருக்கும்ல, ஸோ அதை பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க. எல்லா இளைஞர்களும் இப்படி இருந்தா வருங்கால இந்தியாவை எப்படி காப்பாத்துறது? ஓகே ஆன பிறகு நீங்க சொல்லி, நீ என்னோட சின்ன பையன், சாரி நீ ஏமாத்தி லவ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா சொன்னேங்க சார். சொல்லியும் 2 மாசம் என் பின்னாடி அலைஞ்சாங்க சார். சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. சச்சின் டெண்டுல்கர் வந்து இருக்காங்க, அவங்களாம் நல்லா வாழ்றியா, ஏன் நம்மளும் வாழ்ந்து காட்டுவோம் அப்படின்னு சொன்னாங்க சார். ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. புதுசா இருக்கு. ஆனா சச்சின் எவ்வளவு பெரிய மனுஷன், 100 செஞ்சுரி செட்ட ஒரு ஆளை ஆகுனா இதுக்கு தான் எக்ஸாம்பிள் இருக்கிறாங்க. கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? அதுக்கப்புறம் எப்படி கன்வின்ஸ் ஆனீங்க? எனக்கு புரியல, சின்ன பையனாச்சே சார். அது வந்து என் ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி பரவாயில்ல 2 months தானே, பெருசாக தெரியாது, நீ வந்து உடம்ப மெயின்டைன் பண்ணிக்கோ, நீயும் சின்ன பிள்ளை மாதிரி இருக்க மாதிரி காமிச்சிக்கோ, அதெல்லாம் தெரியாது, யார்ட்டையும் சொல்லாத. எப்படி வீட்டுல ஒத்துக்கிட்டாங்க? வீட்டுல சொன்னாங்க சார். என்ன தெரியுமா சொன்னாங்க? 2 மாசம் குழந்தையா நீ இருக்கும்போது தான் அவன் பிறந்திருக்கான், உனக்கு ஒரு மாதிரி இல்லையான்னு கேட்டாங்க சார் எங்க அம்மா. உனக்கு அசிங்கமா இல்ல? 2 மாசம் உன்னோட சின்ன பையன், ஒரு தம்பின்னு கூப்பிடுற வயசுல நீ போய் கல்யாணம் பண்ணிட்ட அப்படிலாம் சொல்றாங்க. ஆக்சுவலா நம்ம வீடு இவ்வளவு நுட்பமா நம்மள பிரெயின் வாஷ் பண்றாங்க பாருங்க. அட கன்றாவியே. என்னைய உங்க கூட செத்துட்ட ஆபீஸ்ல பாக்குறவங்க சும்மா சொல்றது தானே சார். அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்ல நான் சொல்லிட்டேன் அவங்கள. அந்த பொண்ணு சீரியஸா கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. இப்போ எப்படின்னா அவங்கள நமக்கு கால் பண்றாங்க. அமைப்புங்கிறது நேத்துக்கு தான் ஜோசியம் பார்த்தேன், தேடி வந்து அமைது பாத்தியா, இதுக்கெல்லாம் ஒரு குடுப்பன வேணும்பா. பேச்சு ரொம்ப நிதானம் சார். நான் என்ன இருந்தாலும் ஒரு அவங்க பெரியவங்க நம்மளோட தெளிவா பேசுறாங்க. நமக்கு வந்து சரி ஒரு பொண்ணு கால் பண்ணி எப்படி பேசுறதே தெரியாது நமக்கு. நமக்கு வந்து சரி அவங்க என்ன சொல்றதுக்கெல்லாம் சரி சரி பாதி அவங்க 1.5 மணி நேரம் பேசுனது என்ன பேசுனாங்க மறந்துட்டேன் சார். அவங்க அந்த கால் கிளைமேக்ஸ்ல சார் அப்பதான் சொல்றாங்க, ஏன்னா நான் உன்னை விட 3 வயசு பெரியவங்க அப்படின்றாங்க. கபால் ஆயிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் அது ஒரு இஷ்யூவா இல்ல? இஷ்யூவெல்லாம் இல்ல. எனக்கும் வந்துட்டு அவனை பாப்பா பாப்பா தான் கூப்பிடுவேன். என்னடா பூப்பு நம்மளா வீட்டுல பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க என்ன சொல்லுவாங்க, மா புருஷன் பேச்ச கேளுமா, நான் சொல்றது கேளுமா அப்படின்வாங்க. நான் திடீர்னு என்ன சொல்லுவேன், டேய் உன்னை விட நான் தாண்டா வயசுல பெரியவன், நீ ஏன் பேச்ச கேளுடா அப்படின்னு. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. எத்தனை வயசு வித்தியாசம் உங்களுக்கு? 2 வயசு சின்னவங்க என்ன விட. காதல் திருமணம் தான்? ஆமா, லவ் மேரேஜ் தான் சார். அவங்க என் காலேஜ் ஜூனியர். ஸ்டார்டிங் வந்து என்கிட்ட பேசினது அக்கா தான் பேசினாங்க. ஒரு அவங்க யாருன்னு தெரியாது. என் வீட்டுல என்ன பண்ணிட்டாங்க, ஏன் க்ளோஸ் ஆயிட்டாங்க. எங்க அம்மா அப்பா எல்லாருமே அவங்க கூட க்ளோஸ் ஆயிட்டாங்க. அக்கான்னு பேச ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் ஒரு படியா இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. நீங்க என்ன சொல்லுவீங்க அவரை? நான் வாடா போடா அப்படிதான் சார் சொல்லிட்டு இருந்தேன். அது போக போக வந்து என்கிட்ட வந்து வேற மாதிரி பேச ஆரம்பிச்சான். என்னடா வேற மாதிரி பேசுற அப்படின்னு கேட்கும்போது
மனுஷன் அவங்க ஒரு ஈவிரக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. இல்லை எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா விளையாடாதடா போடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 days மறுபடியும் அப்ரோச் பண்ணிட்டே இருந்தாங்க. யூ ஆர் டோட்டலி ராங். நான் அதுக்கப்புறம் யோசிக்க ஆரம்பிச்சேன். எனக்கு கேர் பண்ணது எல்லாமே யோசிக்கும் போது சரி எனக்கும் பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அது வயசு பெருசா வித்தியாசமா தெரியல. வயசுனால ஏதோ ஆக போதில்லன்னு சொல்லிட்டு சரி ஓகே நானும் அக்செப்ட் பண்ணிட்டேன். ஆனால் அது வீட்டில் தெரிய வரப்ப எங்கள் அம்மா வந்து தம்பின்னு சொன்னியம்மா அப்படின்னாங்க. அவகிட்ட அக்கான்னு சொன்னியடா அப்படின்னாங்க. அது போன மாசம், நான் சொல்றது இந்த மாசம். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்திருக்காங்கன்னு. நிறைய டைலாக் சொல்லுவான். லாஸ்ட்டாக என்ன சொன்னான்னா நான் வந்து உன்னை விட 2 years சின்ன பையன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். அதுவே ரொம்ப நாள் கழிச்சு தான் சொன்னான். நானும் எனக்கும் பெருசாக தெரியல. ஓ நீ அப்படி வரியா? ஆனால் நம்ம கொஞ்சம் பில்ட் பண்ணோம்ல, நம்ம பில்டப்பாக கொஞ்சம் பாட்டிக்கணும்ல. அந்த டைமில் வந்து ஓகே ஆனால் எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி நானுமே நிறையவே சொன்னேன். முடியல. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கே. நம்ம ரெண்டுக்குள்ள இருக்க கம்ஃபர்ட்டும் கோஆர்டினேஷனும் சப்போர்ட் அது உங்களுக்கு தெரியுமா அந்த பொண்ணு உள்ள மூத்தவங்கன்னு? தெரியும் சார், மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சேன். காலேஜ் படிக்கிற போயா? நீங்க எனக்கு தெரியும், நான் தான் பெரிய பொண்ணு, இந்த பாட்டுலாம் போட்டா எனக்கு தான் தெரியும், இதெல்லாம் உனக்கு தெரியாது, நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பாட்டு, இதெல்லாம் நீ உனக்கு எப்படி தெரியும் அப்படிலாம் சொல்லுவாங்க சார். அவனுக்கு வந்து எந்த பழைய பாட்டுமே பிடிக்காது சார். ரொம்ப என்ன பாட்டுல இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. பேச்சுலர் லைஃப் அந்த ஃபீல் எனக்கு இல்ல. நிறைய போறான்டா. 1 year ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்கு எனக்கும் அவங்களுக்கும். தானே வேணும்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். வெரி குட். எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. வர்ற மாதிரி அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ் பண்ணாங்க. ரொம்ப நாளாவே க்ரஷ் இருந்தது. காலேஜ் டைம்ல தான் அவங்க இன்னொருத்தர் ப்ரொபோஸ் பண்றாங்கன்னு எனக்கு தெரிய வந்தது. அப்போ எனக்கு விட்டு கொடுக்க விருப்பம் இல்லை, சொல்லிட்டேன். ஸ்மார்ட் பாய். எனக்கு ஒரு க்ரஷ் இருந்தது, பட் அது ரொம்ப நாள் வரல. ஸோ ஆனாலும் எனக்கு அவர் மேலே அவ்வளோ ஆசைலாம் இல்லை. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். மேரேஜ் வரைக்கும் கூட வந்து எனக்கு நான் ஒரு லவ் பண்ணுறதோ அந்த மாதிரி ஒரு தாட்லாம் எதுவுமே கிடையாது. இன்சல்ட் பண்றேன். அம்மாக்கும் வந்து அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப நல்ல பையன், ரொம்ப ஃபேமிலி, என்னை எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி தள்ளிவிட்டா போதும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் இருந்தாங்க. சோதிக்காதீங்க. நன்றி நன்றி நன்றி.